கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி எல்லாருக்குமே தெரியும், எங்கள் வீட்டில் ஒரு பெரிய ஒரு இது நடந்தது. என் ஹஸ்பண்டு இருந்தாலும் ஒரு 26ஆம் தேதி நைட்டு முன்னாடி ஏதோ நெஞ்சுக்குள்ளால ஒரு வலி இருந்தது போல இருந்தது. ஆனால் எங்களுக்கு தெரியவே செய்யாது. அவங்க ராத்திரிக்கே இருந்து லைட்டு போட்டுட்டு அங்கெங்கேயுமே நடந்துகிட்டே இருந்திருக்காங்க. அப்போ நான் நல்லா தூங்கிட்டேன். ஏன்னா பிள்ளைகளுக்கெல்லாம் லீவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சந்தோஷம். என்ன எப்படியாவது நைட்டு நல்லா தூங்கி ராத்திரி காலையில் 9 மணிக்கு தான் எழும்பணும் அப்படின்னு நினச்சிட்டு காலையில் சர்ச்சு வரணும்னு சொல்லிட்டு நைட்டை எல்லா வேலையும் செய்து வச்சுட்டு நல்லா தூங்கும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருந்தால கரெக்டாக எனக்கு 4 மணிக்கு என்ன எழும்போது போல் அப்படி எழும்பிட்டேன். தூக்கம் கழிஞ்சிட்டு அதில் லைட்டு எரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தால லாவண்யம் எப்பவுமே 4 மணிக்கு இருந்து பைபிள் படிப்பாளை ஜெபம் பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு அவளை இப்படி பக்கத்தில் பார்க்க அவன் இப்படி முழிச்சு தான் இருக்கா. ஆனால் அவள்கிட்ட பைபிள் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ நான் அவள்கிட்ட ஏன்டி நீ லைட்டு போட்டுட்ருக்கா அப்படின்னு. அப்போ வச்சா நான் எங்கே போட்டிருக்கேன், அப்போ தான் போட்டிருக்காங்க பாரு அப்படின்னு. அதனால கேட்டேன் ஏன் எலும்பி இருக்குது அப்படின்னு கேட்டதுன்னு எனக்கு நெஞ்சுக்குள்ளால இப்படி குத்துது அப்படின்னு. அப்போ கேட்டேன் கை வலிக்குதா இல்லை, பின்னாடி வலிக்குதா இல்லை, ஆனால் நெஞ்சுக்குள்ளால முள் குத்துனது போல் இப்படி சென்டரில் இப்படி குத்துது அப்படின்னு சொல்லிட்டு வந்தெல்லாம் சொன்னேன். அப்போ தண்ணி குடிங்க அப்படின்னா தண்ணி குடிச்சிட்டேன் அப்படின்னு. சுடு தண்ணி குடிச்சிருந்தா இல்லை, அதெல்லாம் சுடு தண்ணி போட்டிருந்தேனே என் மகன் எழும்பி வந்துட்டு உடனே என்ன எப்போ உங்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எனக்கு நெஞ்சுக்குள்ளார அப்படியே குத்துது. அப்போ எப்போ இருந்தால் ராத்திரி இருந்தது அப்போ நீங்கள் இப்போ சொல்லிதீங்க அப்படின்னு. அவன் சொன்னேன் இல்லை, அவங்க நினச்சிப்பா நாங்கள் எல்லாம் தூங்க எல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு. நல்லா எலும்புவாவா படுப்பாவா, அங்கே நடப்பாவா இங்கே நடப்பா, ஃபுல்லாக வீடு தூரம் நடந்துகிட்டே இருக்காங்க. என்ன முடியவே இல்லை அவங்களால. அப்புறம் நான் நினச்சிட்டு சரி அவன் வந்து எழும்பி அந்த எண்ணெய் எல்லாம் போட்டு நெஞ்சில் குறுக்கில் எல்லாம் தடவி கொஞ்சம் சுடு தண்ணியெல்லாம் வச்சு ஒத்தின பிறகு அவங்களுக்கு சரி ஆகலை. நாங்கள் அப்படியே யாருமே தூங்கலை. அப்போ எழும்பி இருந்துட்டு காலையில் நான் நினச்சது சரி லேட்டாக தான் வந்தேன். சர்ச்சில் பெண்கள் கூட்டம் இருக்குது அப்படின்னு, பெண்கள் பண்டிகை இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு போன்னு சொல்லிட்டு நானும் அதை அவர் அசால்ட்டாக நினச்சிட்டேன். என்னன்னா நைட்டு மத்தியானம் வந்து இந்த கடலைக்கறி இந்த மிக்ஸ் பயரெல்லாம் இது கூட்டு வச்ச நல்ல ஒரு கேஸ் அசிடிட்டியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் அசால்ட்டாக விட்டுட்டு நாங்கள் சர்ச்சுக்கு வந்துட்டோம். சர்ச்சு வந்து இருந்து எனக்கு சிந்தனை எல்லாம் வீட்டில் தான் போயிட்டே இருக்குது. இங்கே வந்து இது பிரசங்கம் நடக்குது, பாதி பிரசங்கத்தில் கவனம் இருந்தாலும் சிந்தனை எல்லாம் வீட்டில் போய் 3 தடவை ஃபோன் பண்ணேன். இல்லை அவனள்கிட்ட ஃபோன் பண்ணி அப்பா எப்படி இருக்குது, அப்பாவுக்கு இப்போ நெஞ்சு வலிக்குது அப்படின்னு. அதெல்லாம் என் அமௌண்ட்டை சென்ன நம்ம இனி ப்ரைவேட் ஆஸ்பத்திரி டாக்டர் 2 மணிக்கு வரும், அது வரை காவல் நிற்கணும்னா ஒரு காரியம் சென்னி கீழே வா நான் வாரேன், நம்மளை அப்பா ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைவேட் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனோம். அங்கே போனாலும் அன்னைக்கு கணவதி நாலஞ்சனோன்னு டாக்டர் யாருமே இல்லாமல் இருந்தோன்னே அவங்க அட்மிட் பண்ணாங்க. இந்த இது பிபி செக் பண்ணாங்க, சுகரெல்லாம் எடுத்தாங்க. அப்புறம் என்கிட்ட சொன்னாங்க இசிஜி எடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா இசிஜிங்க எல்லாம் தீர்ந்துட்டு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் செஞ்சோம். அப்போ என்ன பண்ணது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு காரியம் செய்யுங்களா, அந்த கங்குப்பாய் ஆஸ்பத்திரி கொண்டு போங்க. அப்போ நாங்கள் கங்குப்பாயில் டாக்டரே இருக்க மாட்டேன்னு என்ன பண்ண, இல்லை அங்கே ஏதாவது ஒரு டாக்டர் இருப்பாங்க, நீங்கள் அங்கே கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நினச்சிட்டேன் சரி கங்குப்பாயில் ஆளுப்பிடியும் கிடையாது. அப்போ இவன் யாருக்கோ ஃபோன் பண்ணேன், என் மகன் ஃபோன் பண்ணோன்னா கங்குப்பாயில் அவங்க 2 பேரும் பைக்கில் போனோன்னா நடந்து போயிட்டே இருக்கோம், மழை வேறு பெஞ்சிட்ருக்கு அப்படின்னு. அங்கே போனோன்னா எங்கே ஏதோ நல்ல காலத்துக்கு அங்கே வந்து வேறு பேஷண்ட் யாருமே கிடையாது. எல்லாமே அங்கே போனோன்னா டக்குன்னு அவங்க செக்கப் பண்ணி இசிஜி எடுத்தாங்க. அவங்க சொன்னால் ஒரு ப்ராப்ளம் இல்லை, ஆசிட் ப்ராப்ளமாக தான் இருக்கும், நான் மருந்து எழுதி தரேன், நீங்கள் வாங்கிட்டு வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மருந்து நாங்கள் வாங்கிட்டோம். அப்புறம் இன்னொரு டாக்டர் செல்ல வேண்டாம், ஒரு காரியம் செய்வோம் அவங்கள்ட்ட அந்த டாக்டர் செல்லுங்க நீங்கள் எக்ஸ்ரே எடுக்க எழுதி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எக்ஸ்ரே எடுத்தாச்சு, எக்ஸ்ரே எடுக்கணும்னு சொல்லிட்டு அதில் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வந்து எக்ஸ்ரே பார்த்துட்டு அவங்க சொல்லுவாங்க அது இவங்கள ஹார்ட்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு நிமிஷம் இருங்க நான் பெரிய டாக்டருக்கு இந்த ரிப்போர்ட்டை அனுப்பேன். பெரிய டாக்டருக்கு அனுப்பினோம். பெரிய டாக்டர் சொன்னார் அவங்கள ஐசியில் அட்மிட் பண்ண சொல்லி அவங்க ஹார்ட்டில் வந்து பிளாக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் எனக்கு ஒன்றுமே செய்ய முடியல. ஐயோ ஹார்ட்டில் பிளாக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் அவங்க அந்த வேற ஆள் சொல்லி அட்மிட் பண்ணக்கூடிய அந்த இதில் கேஷியரில் இருக்குன்னு சொல்லலாம், அது நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணால் பைசா அடைக்கண்டா, ஆப்ரேஷன் பண்ணாமல் தான் 7000 ரூபா அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நாங்கள் அட்மிட் பண்ணணும். அப்போ என் முன்னே என்கிட்ட வந்து கேட்காம இப்படியாக 7000 ரூபா அடைக்கணும், எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாமல் இருந்தால் 7000 ரூபா அடைக்கணுமா, ஆப்ரேஷன் பண்ணால் ஒரு பைசா அடைக்கணும். அப்போ நான் உள்ட்டா சொல்லிடுவேன், ஆப்ரேஷன் பண்ணால் தான் பைசா கேட்பேன், ஆப்ரேஷன் பண்ணாமல் இருந்தாலும் 7000 ரூபாய்க்காங்க. சரி இப்போ ஆனாலும் பரவாயில்ல போட்டு 7000 ரூபா தானே, 10,000 ஆனாலும் பரவாயில்ல அட்மிட் பண்ண சொல்லி. அப்படி எனக்கு டக்குன்னு தாரதரையாக கண்ணிலேருந்து கண்ணீராக வந்துட்டு என்னென்னா நல்லா வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, நல்லா அடக்காங்க, எல்லாம் செய்யவே. ஆனால் வெளியில் உள்ள ஒரு பொருள் வாங்கி சாப்பிட மாட்டாங்க. நாங்களும் அது இதுன்னு சாப்பிட்டோம், ஒன்றுமே சாப்பிட முடியல பிளாக்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப அப்படியே அழுகையும் கண்ணிலேருந்து அப்படியே கண்ணீராட்டம் அப்படியே விழுந்தபடியாக சாரி கூட அப்படியே நினச்சிட்டு அப்படியே அழுதுட்டு அதெல்லாம் ஒன்றும் சரி அட்மிட் பண்ணு சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து பரவ பார்ப்பாரு. நான் அட்மிட் பண்ணியாச்சு 3 நாளாக டாக்டரும் பார்க்கல, ஒன்றுமே பார்க்கல. நான் அவங்கள்ட்ட போய் கேட்க அவங்க சொல்லலாம் நாங்கள் எல்லாம் பார்த்துட்டோம், நீங்கள் டென்ஷன் எடுக்காதுங்க போங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் 5 டெஸ்டிங் பண்ண பிறகு 2 பிளாக் இருக்குது, வலது சைடு இடது சைடும், அது 90% இருக்கு, உங்களும் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு.
அப்போ அவங்க எங்களுக்கு மண்டேக்கு டைம் தந்தாங்க. அப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் இது பண்ணேன், ஏன்னா பிள்ளைகளுக்கெல்லாம் லீவ் இல்லை, கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சாட்டர்டே பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கள் தொந்தரவு பொறுக்க முடியாது சாட்டர்டே கொண்டு போயாச்சு. ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு போனோன்னா இவங்க அங்கேயே இந்த கையில் உள்ள பட்டி எல்லாம் எடுத்தோன்னு எங்களுக்கு மயக்கெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போதெல்லாம் அப்படியே விழுந்துட்டாங்க. விழுந்தோன்னே ஏம்மா என்கிட்ட சொல்ல ஏம்மா நான் நீ ஜெபம் பண்ணிட்டு இருந்துக்கு அப்பாவுக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன். அப்போ நாங்கள் வீட்டில் எப்போவுமே ஜெபம் தான் ஆண்டவரே, நாங்கள் எப்போ எது இருந்தாலும் ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுவோம், எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இப்படி மயங்கி விழுந்தோன்னே எங்களை எல்லாருக்கும் ரொம்ப சோர்வு, ரொம்ப வேதனை, துக்கம் அடைஞ்சிட்டு ஐயோ நாங்கள் என்ன செய்யாது ஆண்டவரே ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகிட்ட எல்லாம் சொல்ல இப்படி இப்படியுமா வெளியில் வந்த பிறகு சொல்ல அம்மா இப்படியாக அப்பாவுக்கு என்ன ஆப்ரேஷன் பண்ணல, அது மயங்கிட்டு அப்பா ஒரு மாதிரி ஆகிட்டு இவன் ரொம்ப அப்பா அப்பான்னு கூப்பிட்டுருக்க சவுண்டு போட்டு அவங்க நார்மலில் கொண்டு வந்து ஸ்ட்ரெச்சரில் கிடச்சிட்டு திருப்பி ஐசியில் கொண்டு அட்மிட் பண்ணிவிட்டு பிறகு இசிஜி அது இதுன்னு எந்த இதெல்லாம் பிபிக்குள்ளது எல்லாமே இது பண்ணி பிபி லோ ஹை ஆகிட்டு வந்து எல்லாமே இது பண்ணிவிட்டு அப்புறம் மண்டைக்கு இது பண்ணி இந்த மண்டைக்கு நந்தில் இந்த டாக்டர்கிட்ட போய் சொல்லியும் இவங்களை ஃபஸ்ட்டில் ஆப்ரேஷன் பண்ணுங்க, ஆனால் அவங்க இருக்காருங்க ரொம்ப அவங்களுக்கு டென்ஷன் ஆகுது, ஒரு பயம் கொடுத்துட்டு என்னதோ நான் அவங்கள்ட்ட சொல்லி நீங்கள் பயப்படாது இப்போ சொல்லி அம்மா நீ மண்டைக்கு நீ போ, நான் போனேன்னா அப்பாவுக்கு ஆப்ரேஷன் ஆகாமல் இருக்குது, எனக்கு ஒரு பயமாக இருக்குது, நீ போம்மா நீ போய் இது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நான் கொஞ்சம் தைரியமாக இருப்பி அப்படின்னு. அப்போ நான் சரி நான் அவங்கள விட எனக்கு பிபி பேஷண்ட் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இல்லைம்மா அதனால நீ போ அப்படின்னு. அப்போ நான் போய் அவங்கள போனோன்னே நெத்தியில் அப்படி குறிச்சு விட்டுட்டு நீங்கள் பயப்படாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 தடவை நான் என்னை ஒருக்க தான் விடுவான், ஆனால் நான் 3 தடவை போய் எப்படி அப்படின்னு சொல்லி போயிட்டேன். போய் ஜெபம் பண்ணிவிட்டு ஏசப்பா ஒன்றுமே செய்யக்கூடாது நல்லபடி ஆப்ரேஷன் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு நெத்தியில் அப்படி குறிச்செல்லாம் வரைஞ்சி 2 தடவை பண்ணிவிட்டு அவங்க கொண்டு போகிறதோட நான் அவங்க பின்னாடியே போயிட்டேன். போய் எங்கள் வெளியில் இருந்தோம் நான் இப்படி ஜெபம் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். பக்கத்தில் ஒரு ஆள் இருந்தது, உங்கள் ஹஸ்பண்டுக்கு அந்த இது 5 இது செய்தீங்களா அப்படின்னு. ஆமாம் நீங்கள் டென்ஷன் எடுக்காதுங்க, 10-15 நிமிஷம் தான் ஒன்று ஆகுது நார்மல் ஆயிரும். அப்போ என் வாயிலேருந்து இப்படி பேசிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், அந்த ஆள் ஏதோ இப்படி பார்த்துட்டு பிடிச்சி டென்ஷன் எடுக்காதுங்க நல்லா ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தாலும் அந்த சவுண்டெல்லாம் கேட்குது, அதனால ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கேன் ஏசப்பா ஒன்றுமே ஆகக்கூடாது எப்படியாவது நல்லபடியாக வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதானோன்னா என் மோக அன்னை ஃபுல்லாக வீட்டில் இருந்து உபாசம் எடுத்து அவன் ஒரு பொருத்தனை பண்ணி அவன் ஜெபம் பண்ணிட்டுறாங்க எப்படியாவது அப்பாவுக்கு நல்லா ஆயிரணும் ஆப்ரேஷன் நல்லபடியாக ஆயிரணும் அப்படின்னு. அப்படி ஆகிட்டு அதெல்லாம் ஜெபம் பண்ணிட்டோன்னு அந்த டாக்டர் வந்தாலும் வந்துட்டார் வெளியில் எல்லாம் ஆப்ரேஷன் முடிஞ்சிட்டு டாக்டர் வந்தாலும் வந்து உடனே டாக்டர் உள்ளே கூப்பிடாரு. வந்து நல்லபடியாக முடிஞ்சு ஒன்றும் டென்ஷன் எடுக்கண்டா, நீங்கள் நாளைக்கு கூட்டிகிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அதனால் எல்லோரும் இந்த சர்ச்சில் உள்ள மக்கள் எல்லார்ட்டும் சொல்லும் எல்லோரும் பார்க்க நீங்கள் யாருமே பார்க்க வராதுங்க, எல்லோரும் வீட்டில் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி எப்பவும் என்னை ஆறுதல் படுத்துனாங்க, என் ஃபேமிலிக்காக ஜெபம் பண்ணாங்க. எல்லாருக்குமே ரொம்ப டென்ஷன் என்னம்மா இப்படி ஆகிட்டு அப்படின்னு எல்லாரும் இப்படி ஜெபம் பண்ணாங்க. எல்லா ஆண்கள் இதில் இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் எல்லாரும் ஃபோன் பண்ணி கேட்டு நல்லபடியாக விசாரித்து எங்களுக்கு என் குடும்பத்துக்காக நல்லபடியாக அவங்க ஜெபம் பண்ணி எங்கள் குடும்பத்துக்காக பிரயாசப்பட்டு ஜெபம் பண்ண எல்லா சர்ச்சு மெம்பர்ஸுக்கும் நன்றியும் சொல்லிக்கும், பாஸ்டராவுக்கு நன்றி, பாஸ்டரும் கூட பார்த்து எடுத்துகிட்டு எல்லாம் செய்தால் இருந்த பாஸ்டரும் பார்க்க வரேன்னு சொன்னாங்க பழைய பாஸ்டரும். அதனால் வேண்டாம் நீங்கள் எல்லோரும் எங்களுக்காக ஜெபம் பண்ணிடுங்க, யாருமே ஆஸ்பத்திரி பார்க்க வரேன்னா அங்கே விடவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லி வீட்டில் வந்தப்பறம் நீங்கள் எல்லோரும் பாருங்கள் வீட்டில் வந்தாலும் எல்லாருமே சர்ச் மெம்பர்ஸ் எல்லோரும் பார்க்கவும் வந்தாங்க ஜெபம் பண்ணாங்க. எல்லாருக்கும் ஆண்டவர் நாமத்தினால நன்றி சொல்கிறேன். இந்த சிறு சாட்சி அண்ணாமத்துக்கு முடிக்கிறேன்.